சார் எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து முடிச்சிட்டோம். எஸ்பிஐபிஓக்கு நாங்கள் வந்து மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். டபால்னு ஐபிபிஎஸ்பிஓ ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. இப்போ அதையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஐபிபிஎஸ்பிஓவில் நான் இவ்வளோ அட்டெம்ப்ட் தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இல்லை எஸ்பிஐ கிளர்க்குக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் வந்து இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் நான் வந்து கம்மியாக போட்டுட்டேன். எனக்கு வந்து குவான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. என்னால் நான் ரீசனிங் நல்லா தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணேன், என்னால் ஏன் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியல. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் அந்த கட் ஆஃப் வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் சரி, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய மாணவர்கள் இந்த கொஸ்டினை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எஸ்பிபிஓ அண்ட் ஐபிபிஎஸ்பிஓக்கான ப்ரிலிம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மெயின்ஸுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் எந்த விதமான இதுவுமே வேணாம். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சா, இப்போ நீங்கள் சனிக்கிழமை எக்ஸாம் எழுதிருந்தீங்களா இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருங்க, படுத்துங்க. நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னென்னலாம் பிளான் வந்து போடணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐபிபிஎஸ்பிஓக்கான மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கான உங்களுக்கு பிளானர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸ் ஸ்டடி பிளானர் நீட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கான ஸ்டடி பிளானர் வந்து போட்டு வரேன். சரிங்களா? இன்னொன்று, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ குவான்ஸ்லையும் சரி ரீசனிங்லையும் சரி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணீங்களா, அதே மாதிரி அந்த கொஷினை செலக்ட் பண்ணப்ப நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரே கொஷினை வந்து சால்வ் பண்ணீங்களான்னு பாருங்கள். ஒன் டைம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் வரல அப்படின்னா அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக போட்ட லைவ்ல கூட சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ரீசனாக வந்து இருந்திருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்திருக்கும், உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களோ அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இப்போ லைக் நீங்கள் வந்து டிஏயோட உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம மாஸ்டர் டிஏ கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்குது. நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் குவான்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஐ கோர்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுக்க போறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு மெயின்ஸுக்கான டிஐ வீடியோ அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கான டிஐ வீடியோ வரப்போகுது. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாஸ்டர் டிஐ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நம்மளுடைய ஆல் இன் ஒன் குவான்ஸ் கோர்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரியா? நீங்கள் ஆல் இன் ஒன் குவான்ஸ், உங்களுக்கு குவான்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம் அப்படின்னா ஆல் இன் ஒன் குவான்ஸ் கோர்ஸ்க்குள்ள வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிஐயும் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸ்க்கு நான் என்னென்ன கொண்டு வரேனோ அது எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் குவான்ஸ் கோர்ஸ்க்குள்ள வந்துடும். அதே மாதிரி ரீசனிங் நான் என்ன கொண்டு வரேனோ அது எல்லாமே ஆல் இன் ஒன் ரீசனிங் கோர்ஸ்க்குள்ள வந்துடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், இது எல்லாமே அப்கமிங்கில் வர மெயின்ஸுக்கு, அப்கமிங்கில் வர எல்லா ஃபியூச்சர் கோர்சஸும் தேவை அப்படின்னா அல்டிமேட் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலிடாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஃபவுண்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங் பண்ணி விட்டுரும். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் வந்து அட்டெம்ப்ட் வந்து கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்லி அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். லாக் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து இருந்திருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய வீக் ஏரியா இது, உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா இது அப்படின்னு நீங்கள் வந்து தெரியாமல் இருந்திருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு ரீசன். ஸோ தட் அதை முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? அதை ரெக்டிஃபை பண்ணிடுங்க, இப்போயே பண்ணிடுங்க. ஏன்னா அப்கமிங் டேஸில் அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அப்படின்னும் போது இப்போயே நீங்கள் அதை வந்து சரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு இதான் வந்து காரணம். இப்போ நம்ம மெயின்ஸ்க்கு படிக்கலாமா வேணாமா, நேற்றே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த படிக்கலாமா அப்படின்ற ஒரு வேர்டை அடிச்சுட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். எஸ்பிஐபிஓ சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எஸ்பிஐபிஓலையும் நம்மளால ஒழுங்காக அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஐபிபிஎஸ்பிஓலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அட்டெம்ப்ட் வந்து போட முடியல அப்படின்னு ஒன்றுமே நிறைய பேத்துக்கு ஒரு வெக்ஸ் ஆயிரும். ஐயோ நமக்கு பேங்கிங் செக்டாரே வந்து செட் ஆகாதா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேணாமா, நம்ம வேற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போகலாமா அப்படின்னு நீங்கள் புலம்புனீங்க அப்படின்னா ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் எழுதியிருப்பீங்க. இப்போ தான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுத வந்திருப்பீங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை வந்து நடக்கணும்னு நினச்சா முடியுமா? ஒரு குழந்தை பிறந்தோடனே அது வந்து பேசணும்னு நினச்சா முடியுமா? அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கான ஒரு 12 months 14 months அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை படிப்படியாக தான் எல்லாமே வந்து பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வந்திருக்கோம். வந்த உடனே நம்ம டப்புன்னு நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே அது வந்து முடியாது.
ஸோ நம்ம விஜய் சார் சொல்ற மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா இட்ஸ் அ சேஞ்ச். அது நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பான முறையில் எடுக்கும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனோட ப்ராசஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எங்கேருந்து போகணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. அதனால நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் கம்மியாக பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம லைஃப்லேயே நிறையா பேரை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நல்லா க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அவங்க நம்ம கூட இப்போ வந்து இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்சிருந்த விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு அதை எல்லாமே நம்ம பண்ணாமல் இருப்போம். கரெக்டா அதே மாதிரி தாங்க பாஸ்ட்டை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மட்டும்தான் அப்படின்னா ஒரு லெசன் மட்டும்தான். அதுல இருந்து லாஸ்டா நடந்த SBI PO ப்ரிலிம்ஸ்ல இருந்தும் IBPS PO ப்ரிலிம்ஸ்ல இருந்தும் நீங்க ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க பண்ணும்போது, அதாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பையும் சரி, நீங்க லைவ் வீடியோஸ் பார்த்து நீங்க சால்வ் பண்ணும்போதும் சரி, ஒன்னே மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடா பண்ணணும். அந்த இதை மட்டும் நீங்க மண்டைக்குள்ள இருந்து அழிங்க. எதை நீங்க ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனை ஸ்பீடா பண்ணலாம், அப்ராக்சிமேஷனை ஸ்பீடா பண்ணலாம், அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஸ்பீடா பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஸ்பீடா பண்ண முடியுமா, DA ஸ்பீடா பண்ண முடியுமானா ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பீடா பண்ண முடியும். அப்ப என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் தான் இந்த இடத்துல முக்கியம். அப்ப பேசிக் ஃபவுண்டேஷனை புடிச்சிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முதல்ல சால்வ் பண்றது எப்படி அப்படின்றது நீங்க கத்துக்கிற பட்சத்துல தான் உங்களால ப்ரிலிம்ஸ்லையும் ப்ராப்பரா அடிக்க முடியும், மெயின்ஸ்லையும் உங்களால ப்ராப்பரா அடிக்க முடியும். இந்த டேர்ம்குள்ள போகாதீங்க. வேகமா போடணும். என்ன பண்ண போற வேகமா போட்டு? நான் கேட்கிறேன், என்ன பண்ண போற வேகமா போட்டு? அப்படி வேகமா போட்டு ஆன்சர் வரல அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா வெக்ஸுகள் ஆகிருது. ஐயோ அப்பப்பா அப்படின்னு புலம்புறது. என்னையா அது என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. உன்னால முடியும். எப்ப அப்படின்னா உன்னோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு உன்னுடைய ப்ராக்டிஸ் நீ பண்றப்ப ஸ்டெப்பு முதல்ல நீ உன்னால கரெக்டா போட முடியுதான்னு பாரு, ப்ராப்பரா அப்ரோச் பண்ண முடியுதான்னு பாரு. அதுக்கப்புறம் அதுல என்னென்ன நுணுக்கங்களை நீங்க வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ரோச் மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. அதான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பேன். அதாவது சில இடத்துல வந்து நம்ம மல்டிபிள் பண்ற இடத்துல ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற இடத்துல ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே இந்த ஆப்ஷனல் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அப்ரோச்சோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துங்க. கொஷினோட ஸ்பீடையே நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போய் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் நம்மளால நினைச்ச அட்டம்ப்ட் வந்து கொடுக்க முடியாது. திரும்ப அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்ப அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுனால நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈகோ அந்த இடத்துல வந்து ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். நான் சால்வ் பண்ணிடுவேன், நான் கண்டிப்பாக அடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரே கொஸ்டினை போட்டுட்டே இருப்பீங்க, டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால தயவு செஞ்சு முதல்ல நான் சொல்ல வேண்டியது தான், நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் சால்வ் பண்ண பழகுங்க. அது மேக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்காக இருக்கட்டும். அதே மாதிரி தான் பஸ்ஸுலையும் நான் சொல்லுவேன். பஸ்ஸில் நீங்கள் மணி சார் மெத்தட் பாயிண்ட் நோட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் அசால்ட்டாக சால்வ் பண்ணலாம். அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் யூஸ் ஆகும், மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகும். ஸோ என்னோட மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட டீச்சிங் மெத்தடாலஜி இப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் அது யூஸ் ஆகணும், மெயின்ஸ்லையும் யூஸ் ஆகணும். அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். கண்டிப்பாக அப்படிதான் எடுத்துகிட்டு போகிறேன், நம்புகிறேன். கண்டிப்பாக அப்படிதான் நான் கொண்டு போகிறேன். நீங்களும் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற 2 நோட்டிஃபிகேஷன், கண்ணில் பட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் IBPS கிளர்க் அண்ட் SBI கிளர்க். ஸோ இவனை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானுங்களை போட்டு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. அந்த பிளானை நம்ம நாளையிலிருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் IBPS கிளர்க் அண்ட் SBI கிளர்க். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா SBI POக்கும் IBPS PO மெயின்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து போட்டு விடுங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து கொண்டு வரேன். அதே மாதிரி நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் ட்ரிக்ஸில் அல்டிமேட் கோர்ஸில் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி ரீஸ்டார்டர் பேட்ச் அப்படின்றதும் நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் மெயின்ஸ்க்கான கண்டென்ட்ஸ் வரப்போகுது. உங்களுக்கு நெக்ஸ்ட் நாளையிலேருந்து ஓகே புதன் வியாழன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா DAக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் DAக்கான மெயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்கான மெயின்ஸுக்கான அப்ளிகேஷன் வீடியோஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். லைவ் கிளாஸும் வந்து கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு நிறைய மென்டர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். CA வைவாவை இன்னும் நான் துரிதப்படுத்த போகிறேன். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDFs வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ்க்குலாம் நான் வந்து கொண்டு வர போகிறேன் அப்கமிங் டேஸில். கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அல்டிமேட் கோர்ஸ் உங்களை கண்டிப்பான முறையில் உங்களுடைய டீச்சிங் அப்படின்னு வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டடிங் லெவலை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். உங்களை நான் வந்து பார்த்துப்பேன், ஒரு பிரதர் மாதிரி நான் உங்க கூடயே இருந்து உங்களை நான் வந்து படிக்க வச்சிருவேன். என்னோட அல்டிமேட் கோர்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போய் கேட்டு பாருங்க. அந்த குரூப்ல அவங்க என்ன மெசேஜ் பண்ணாலும் உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன், அவங்கள ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவேன்.
நீங்கள் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான படிக்கணும் அப்படின்றக்கான ஸ்டடி பிளானர் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதுவே நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பிளானர் எல்லாமே ப்ராப்பராக நம்ம அல்டிமேட் கோர்ஸ்குள்ளே வந்துடும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அல்டிமேட் கோர்ஸ் இருக்கணும். அவ்வளோ ஒர்த்தாக அதில் வந்து நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாது. குவாலிட்டியை தாண்டி என்னோட கண்டென்ட் 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐபிபிஎஸ்பிஓவில் நான் டீச் பண்ண அந்த 25 டிஏ தான் அப்படியே அந்த மெத்தடு கூட மாற்றலை. அப்படியே அந்த ஒரு பர்சன்டேஜ் வச்சு நான் ஒரு டிஏ நடத்தியிருப்பேன். அது அப்படியே வந்துருந்துச்சு. அதே மாதிரி சம் அண்ட் டிஃபரன்ஸ் கான்செப்டை நான் எல்லா வீடியோலையும் எலாபரேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நிறைய மாணவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத என்னோட எண்ணம். கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியிருப்போம். கண்டிப்பாக பாஸ்ட்டை அழிச்சிட்டு இனி வரக்கூடியதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுத்து முன்னேறுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி நம்ம வந்து போயிட்டே இருப்போம். ஸோ நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டால் அவன் மடையன். ஸோ நடந்தது நடக்கட்டும், வருவதை பார்ப்போம் என நினைத்து முன்னேறுபவன் மட்டும்தான் முயற்சியாளன். அவன் தான் வெற்றியாளனாகவும் மாறுறான். ஸோ அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிடாம அதுலேருந்து லெசனை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டதை அடுத்து வரக்கூடியதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரியாப்பா? ஸோ நாளைக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம என்ன செஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த வீடியோக்குள்ள எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.